குடும்பத்துறையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா கலைஞரோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை பார்க்க வந்திருக்கோம். இது உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கிண்டியில் இருக்கு. இது வரைக்கும் நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தாக்க நமக்கு ஓமந்தூரார் இருக்கு, அடுத்தது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு, ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது எல்லாமே வட சென்னை பக்கம் இருக்கு. ஆனா தென் சென்னை பக்கம் நமக்கு இருக்கிற எல்லா வசதிகளோடையும் பொருந்திய ஒரு ஆஸ்பத்திரி இதுதான். இங்க பாருங்க, இவ்வளோ பேர் வந்து பயனடைகிறாங்க. இங்க எல்லா வித வசதிகளும் இருக்கு. நம்ம இதை பத்தி இன்னும் நல்லா பார்க்க வாங்க போகலாம். மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 15/6/23 அன்று நம் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தரைத்தளத்தோட சேர்த்து இந்த மருத்துவமனை 6 அடுக்குமாடி கொண்டது. இது நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு புற நோயாளிகள் பிரிவு. இந்த இடம் திறந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியா 1300 1500 பேர் வந்து பயனடைகிறாங்க இங்க. இது பார்த்தீங்கன்னா இருதய நெஞ்சக அறுவை சிகிச்சை பிரிவு. இங்கேயும் ரொம்ப நிறைய மக்கள் இதை பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த மருத்துவமனையோட ரொம்ப சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேத் லேப் தான். இந்த கேத் லேபோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, அந்த ஹார்ட்டில் இருக்கிற அடைப்பெல்லாம் பார்த்து அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த ஆஞ்சியோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வழியாக தீர்வு காண்ற முறை தான் இது. இந்த ஹாஸ்பிட்டலோட ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நவீன பரிசோதனைலாம் இங்கே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன். இது இந்த மருத்துவமனை திறந்ததுலேருந்து 2645 எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸை இங்கே பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா மிக மிக குறைந்த விலையில் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் இருதய அறுவை சிகிச்சை பிரிவு பக்கம் வந்து நம்ம வந்திருக்கோம். இப்போ டாக்டர் வந்து அவரை பற்றி அறிமுகம் செஞ்சுப்பாரு. நான் டாக்டர் சரவண கிருஷ்ணராஜா, இருதய அறுவை சிகிச்சை தலைவராக இருக்கீங்க. இந்த கலைஞர் சென்டனரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இங்கே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் மக்கள் இங்கே வந்து எவ்வளவோ பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். முதலாவதாக நுரையீரல் அறுவை சிகிச்சையிலிருந்து ஆரம்பிச்சோம். அடுத்தது இருதய அறுவை சிகிச்சை உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே வேல்வ் ஆப்ரேஷன், இதே பைபாஸ் ஆப்ரேஷன், பெரிய ரத்த தமனி ஆப்ரேஷன் முதலிய ஆப்ரேஷன்லாம் இங்கே சரி. இப்போ செய்தித்தாளெல்லாம் அடிக்கடி பார்க்குறோம், இந்த இருதய அடைப்பு ஆப்ரேஷன்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம். அதை பற்றி எதானே கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த இருதய அடைப்பு அப்படின்றது பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் யங்கர் ஜென்ரேஷன் 30-40 வயசுலேயே வந்து பல ரத்த குழாய் இதயத்துக்கு சப்ளை பண்ணுறது வந்து அடைக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு பைபாஸ் அறுவை சிகிச்சையானது வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கு. சமீபமாக போன வாரம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், பைபாஸ் ஆப்ரேஷன். அவர் வந்திருந்த போது ரத்த குழாய் அடைப்பு ரொம்ப கடுமையாக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் அட்டாக்னால இதய வாழ்வு வந்து தளர்வாயிருந்துச்சு. ஸோ அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன், ரத்த குழாய் யூஸ்வலாக அந்த பைபாஸ் ஆனது வந்து எங்கே அடைப்பு இருக்கோ அதை தாண்டி ரத்த ஓசம் கொடுக்குற ஆப்ரேஷன் தான் பைபாஸ் ஆப்ரேஷன். ஆனால் அவருக்கு ஹோல் ரத்த குழாயே வந்து கண்டினியூஸாக பிளாக்காக இருந்ததுனால ரத்த குழாயை ஓப்பன் பண்ணி அந்த அடைப்பை முழுவதுமாக நீக்கி பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணோம். இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணதுனால இந்த ஹார்ட் அட்டாக் மூலமாக வந்த அந்த இருதய வாழ்வு தளர்வு இம்ப்ரூவ் ஆனது. அவருடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகி நலமாக இருக்காரு. டாக்டர், அதுக்கப்புறம் இந்த இருதய அறுவை சிகிச்சை மையத்தில் வேற என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? இது வந்து ஒரு உயர் சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் அப்படின்றதுனால ஒரு பேஷண்ட் ஒரு ஹார்ட் அட்டாக்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு முன் ப்ராப்பராக எங்களால் வந்து இங்கே இருக்கிற உபகரணங்களால் ஒரு அறுவை சிகிச்சையை வந்து மிக சிறப்பாகவும் பண்ண முடியுது. இங்கே நிறைய அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் இங்கே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு அறுவை சிகிச்சையும் சேஃபாக நம்மளால இங்கே செய்ய முடியுது.
மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையோட பெரிய சாதனையா எல்லாரும் பேசுறாங்க. அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும் டாக்டர். நான் வந்து மருத்துவர் டாக்டர் எல் பார்த்தசாரதி, இந்த மருத்துவமனையின் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தென் சென்னை மக்களுக்கு வரப்பிரசாதமாக தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஜூன் 15ஆம் தேதி 2023 அன்று திறந்து அர்ப்பணிக்கப்பட்டது மக்கள் பணிக்காக. நீங்க ஹை எண்ட் ஃபெசிலிட்டிஸ் லேப் மாதிரி என்ன இருக்கு? மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பெத்தாலஜின்னு 3 டிவிஷன் லேப் ஃபெசிலிட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வருது. இது எல்லாமே ஒரே இடத்துல, பேஷண்ட் வந்து ஒரு இடத்துக்கு வந்தால் இது எல்லா பரிசோதனையும் ஒரே இடத்துல, இங்கேயும் அங்கேயும் போகாமல் அலக்கழிக்காமல் ஒரே இடத்துல பண்ணக்கூடிய ஒரு சிறப்பம்சம். அதே மாதிரி வந்து நம்ம நியூரோ சர்ஜரி வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஆப்ரேஷன் தியேட்டர், மாடுலர் ஆப்ரேஷன் தியேட்டரில் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் மைக்ராஸ்கோப்போடையும் 3D மைக்ராஸ்கோப், அதோடையும் ஸ்பைனல் எண்டாஸ்கோப்பி அண்ட் கிரேனியல் எண்டாஸ்கோப்பிங்கிற அதிநவீன எக்யூப்மெண்ட் மூலிமா நியூரோ சர்ஜரி கேசஸும் நிறைய இங்கே பண்ணிகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 150 கேஸ்க்கு மேலே நியூரோ சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கும். அண்ட் ஹை எண்ட் எக்யூப்மெண்ட்டுன்னு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, குடல் சம்பந்தமான வியாதிக்கு வந்து எல்லா இடத்துலையுமே எண்டோஸ்கோபி ஷூன்னு இருக்கும். இங்கே வந்து எண்டாஸ்கோபி சூட்டு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறைமையாக அரசு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ராஸ்கோப் அப்படின்னு அந்த கருவி ஆர்கன் லேசர் தெரப்பி மூலிமா ஒரே சிட்டிங்லேயே அதையும் பண்ணி க்யூர் பண்ணி கொடுக்குற அளவுக்கான அதிநவீன டபுள் பலூன் என்ட்ராஸ்கோப் வந்து இந்த மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அரசு மருத்துவமனையுமே இல்லாத கருவி இங்கே இருந்து கிட்டத்தட்ட 5லேருந்து 6 பேஷண்ட்டுக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஆகக்கூடியது வெளி மருத்துவமனைகளில் இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அதுவும் தென் சென்னை மக்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளவு அழகாக விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.